சமூக ஆர்வலர்கள் பாதிக்கப்பட்ட வழக்குகள் என்ன நிலைமையில் உள்ளது? வணக்கம் நண்பர்களே, உங்கள் வழக்கு நண்பன் சார். தமிழ்நாடு முழுவதும் சமூக ஆர்வலர்கள், தகவல் ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் பல்வேறு இடங்களில் மிரட்டப்படுவது, தாக்கப்படுவது, புதுக்கோட்டை ஜெகபர் அலி, வேலூர் விட்டல்குமார் போன்ற உன்னதமான சமரசமற்ற போராளிகள் உயிரிழந்திருப்பது போன்ற பல்வேறு வருந்தத்தக்க சம்பவங்கள் சில நடப்பது நமக்கு மிகப்பெரிய அளவு வருத்தங்களை அளிக்கின்றது. இப்படி எந்த நிகழ்வும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. அதற்காக தான் தொடர்ந்து பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து கள செயல்பாடுகளில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். 10 ரூபாய் இயக்கமும் பல்வேறு அமைப்புகளும் இந்த பணிகளை உன்னதமாக சரியாக செய்து கொண்டிருக்கின்றோம். நண்பர்களே, புதுக்கோட்டை ஜெகபர் அலி வழக்கை பொறுத்தவரை மரியாதைக்குரிய சூழல் போராளி முகிலன், மனித உரிமை செயல்பாட்டாளர் மரியாதைக்குரிய மதுரையை சார்ந்த வெங்கடேசன் போன்றவர்கள் அந்த வழக்கினை மிக சரியாக ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வழக்கினை முழுமையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டவருடைய குடும்பம் ஒருவேளை சோர்ந்துவிட்டால் கூட இவர்களை சார்ந்தவர்கள் அந்த வழக்கை விட்டுவிட மாட்டார்கள், மிகச் சரியாக கொண்டு செல்வார்கள். புதுக்கோட்டை சார்ந்த 10 ரூபாய்க்கு பள்ளிய மாநில துணை பொதுச்சாளர் வழக்கறிஞர் தணிக்கையர் இந்த வழக்கினை முழுமையாக கவனித்து வருகின்றார். ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து வருகின்றார். அவரோடு நம்முடைய தோழமைகள் இந்த வழக்கினை நியாயம் கிடைக்க வைக்கக்கூடிய வகையில் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். வெளியில் பகிர முடியாத மிகப்பெரிய தகவலை கூட அவர்கள் ஆவணப்படுத்தி காவல்துறையிடம் தமிழக அரசிடம் கொடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த கல்குவாரியுடைய ஓனர் ஆர்ஆர் குவாரியுடைய ஓனர் ராசுகுட்டி பொங்கல் நேரத்தில் காவல்துறை அலுவலரோடு தனிமையில் 1 மணி நேரத்திற்கு மேல் பேசிக் கொண்டிருந்த தகவல்களை தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் உரிய வகையில் கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதன் மூலம் காவல்துறையை சார்ந்தவர்கள் இந்த கொலை வழக்கில் குற்றச்செயலில் சம்பந்தப்படக்கூடிய தகவல்களை அரசுடைய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த நம்முடைய தோழமைகள், உறவுகள் இந்த வழக்கினை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதுக்கோட்டையை பொறுத்தவரை இந்த வழக்கை சரியாக தமிழக அரசு நடத்த வேண்டும், காவல்துறை சரியாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு போராட்டங்கள் தினசரி நடந்து இவை அனைத்தையும் நாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம், வாழ்த்திக் கொண்டிருக்கின்றோம், ஆதரிக்கின்றோம், அவர்களோடு களத்தில் இருக்கின்றோம், பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். கரூர் ஜெகநாதன் மிகப்பெரிய சூழல் போராளி, கல்குவாரிக்கு எதிராக போராடியவர். கரூர் மாவட்டம் காப்பரமத்தி பகுதியில் செயல்படுத்த கல்குவாரிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடியவர். அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார். காவல்துறை சமூக ஆர்வலர்களுடைய மிகப்பெரிய நெருக்கடி கொடுப்பதனுடைய விளைவாக கொலை முயற்சி வழக்கினை பதிவு செய்தார்கள். ஆனால் கொலை முயற்சி வழக்கை பதிவு செய்த காவல்துறை அந்த வழக்கை ஒரு சாதாரண காய வழக்காக மாற்றி அரவக்குறிச்சி காவல் நிலையத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள். 2020 தாக்கல் செய்தார்கள். ஏறக்குறைய 5 ஆண்டு காலம் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. வட இந்தியாவை சார்ந்த கூலிப்படையை சார்ந்தவர்கள் 2 பேர் தலைமறைவாக இருக்கின்றார்கள். அவருக்கு எதிராக நீதிமன்றம் 2020 பிடிக்கட்டளை வாரண்ட் பிறப்பித்துள்ளது. 2 வட இந்திய கூலிப்படையை சார்ந்தவர்கள் பிணையில் சென்றவர்கள் இந்த வழக்கில் ஆஜராகாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்குவாரி உரிமையாளர் போன்றவர்கள் இந்த வழக்கில் ஆஜராகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வழக்கு விசாரணை 5 ஆண்டுகளாக எந்த இடத்தில் நின்றதோ அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றது. காவல்துறை சார்ந்தவர்கள் வட இந்தியாவை சார்ந்த கூலிப்படையினரை கைது செய்வதற்கு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்திருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலமாக வலைவீசி தேடிக் கொண்டிருப்பதாக சொல்லுகின்றார்கள். வலையில என்ன ஓட்டங்கள் அவங்களுக்கு தான் தெரியும். இது கரூர் ஜெகநாதன் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது நடைபெற்ற கொலை முயற்சி வழக்கு. இந்த வழக்கிற்கு பிறகு காவல்துறை அவருக்கு சரியான பாதுகாப்பு தராததன் விளைவு அவர் கொல்லப்படுகின்றார், படுகொலை செய்யப்படுகின்றார். அந்த கொலை வழக்கு நம்முடைய மிகப்பெரிய சமூகவாதிய
போராட்டங்களின் விளைவாக சாலை விபத்து வழக்காக காவல்துறை பதிவு செய்ய முயற்சி செய்த வழக்கு கொலை வழக்காக பிறகு மாற்றப்படுகிறது. அந்த கொலை வழக்கில் நீதி கேட்டு போராடிய வழக்கறிஞர் சண்முகம் போன்றவர்கள் ரவுடியல் பட்டியலில் சேர்க்கப்படுகின்றார்கள். பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மிரட்டலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். நீதி கேட்டவர்களுக்கு எதிராக அநீதி இழைக்கப்படுகின்றது. அதையும் மீறி அந்த வழக்கு கொலை வழக்காக அரவக்குறிச்சி நீதிமன்றத்தில் முதல் விசாரணை துவங்கி தற்போது கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் கடந்த 14 மாதங்களாக கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் கேட்டிருந்த விவரங்களை நம்முடைய காவல்துறையை சார்ந்தவர்கள், கரூர் மாவட்ட காவல்துறையை சார்ந்தவர்கள், குறிப்பாக காப்பரமுத்தி காவல் நிலையத்தை சார்ந்தவர்கள் மாவட்ட நீதிமன்றம் கேட்ட விவரங்களை 14 மாதங்களாக கொடுக்காத விளைவு அந்த வழக்கு 14 மாதங்களாக அசைவில்லாமல் நின்று கொண்டிருக்கின்றது. அதை அசைக்க வைப்பதற்கு நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். கரூர் ஜெகநாதன் வழக்கை பொறுத்தவரை மரியாதைக்குரிய சூழல் போராளி முகிலன் அணியை சார்ந்தவர்கள், அவர்களுடைய தோழமைகள் மிகப்பெரிய நெருக்கடிக்கு மத்தியில் இந்த வழக்கை நடத்தி வருகின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வழக்கறிஞரை ரவுடி பட்டியலில் சேர்த்துக்கிறார்கள். இந்த கரூர் ஜெகநாதன் நீதி கேட்டதற்காக போராடிய வழக்கறிஞரை ரவுடி பட்டியலில் சேர்த்துக்கின்றார்கள். கரூர் ஜெகநாதன் அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய கூட்டத்தின் நிகழ்வினை நாமும் சமூக ஆர்வலர்களும், குறிப்பாக கல்குவாரிக்கு எதிராக சூழலை பாதுகாப்பதாக போராடி கொண்டிருக்கூடிய முகிலன் போன்றவர்களும் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி கேட்கின்றோம். ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்து நினைவஞ்சலி செலுத்துவோரை கைது செய்யக்கூடிய சூழல் கரூரில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் தமிழகம் முழுவதும் கூடிய சமூக ஆர்வலர்கள் கவனிக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய கரூர் ஜெகநாதன் வழக்கை பொறுத்தவரை மதுரை சார்ந்த டெல்லி டிபார்ட் மனித உரிமை செயல்பாடுடைய பங்களிப்பு மிக சிறப்பானது. இந்த வழக்கினுடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் உன்னிப்பாக கவனித்து பாதிக்கப்பட்ட கரூர் ஜெகநாதனின் நீதியை கிடைப்பதற்கும் சமூக ஆர்வலர் பாதுகாப்பிற்கும் சட்ட போராட்டத்தை மிக கடுமையாக மனித உரிமை கண்காணிப்பு என்று சொல்லக்கூடிய மதுரை டெல்லி டிபார்ட் தலைமையிலான அமைப்பு மிக சரியாக செய்திருக்கிறார்கள். நாம் அவற்றை உன்னிப்பாக உடனிருந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது வேலூர் விட்டல்குமார் என்கின்ற கிராம ஊராட்சிக்கு எதிரான ஊழல்களை வெளிக்கொண்டு வருவதற்கு போராடி 11 கோடி ரூபாய் ஊழலை வெளிக்கொண்டு வந்து ஊராட்சி மன்ற தலைவர் மீது மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு போராடிய கரூர் விட்டல்குமார் என்கின்ற சமூக ஆர்வலர் தகவல் போராடி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கையும் சாலை விபத்தாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள். பல்வேறு கட்ட நகர்வுகளுக்கு பிறகு, நம்முடைய கடும் எதிர்ப்புக்கு பிறகு கொலை வழக்கு என்று இந்த வழக்கு சரியான திசையில் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட கூலிப்படை சார்ந்தவர்கள் குண்டத்தரசன் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் இருக்கின்றார்கள். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஊராட்சி மன்ற தலைவரும் ஊராட்சி மன்ற தலைவருடைய மகனும் வேலூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் பிணை கோரி மனு செய்திருக்கிறார். இந்த மனு விசாரணை இன்றைக்கு நடந்திருக்கின்றது. நீதிமன்றம் இருதரப்பு வாதங்களை கேட்டிருக்கின்றது. இன்னும் முடிவு மாலை தெரிய வரும். நியாயம் நமக்கு கிடைக்கும். குற்றவாளிகளை பொறுத்தவரை குண்டத்தர் செயல்பட்டு இருப்பதால் பிணை கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். இந்த வழக்கை நாம் சமூக அக்கறை கொண்டவர்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்ற விளைவு இது போன்ற வழக்குகளில் நியாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கல்குவாரிக்கு எதிராக சூழலை காப்பதற்காக போராடக்கூடியவர்களுக்கு நாம் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய வேண்டுகோள், தயவு செய்து ஒரு பாதுகாப்பான சூழலை போராட்ட காலத்தில் உருவாக்குங்கள். உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வத்தோடு போராடி கொண்டக்கூடிய மற்றவர்களோடு இணைந்து அந்த போராட்டத்தை கையிலிருங்கள். வலிமையாக மக்களை திரட்டி, மக்களை முன்வைத்து, மக்களை முன்னிறுத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போராட்டங்களை கையிலிடுங்கள் என்பதை என்கின்ற வழிகாட்டுதலை 10 ரூபாய்க்கு தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றது, பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றது. 10 ரூபாய்க்கு பொறுத்தவரை கல்குவாரி போன்ற பெரிய விஷயங்களை கையில் எடுப்பதில்லை என்பதை கொள்கை முடிவாக வைத்திருக்கின்றோம். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் கல்குவாரி பிரச்சனை கையில் எடுப்பதில்லை என்று சொல்லிக்கொண்டு பாதிக்கப்பட்ட சமூக ஆர்வலர்களை நடுத்தரில் விட மாட்டோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். ராணிப்பேட்டையை சார்ந்த பத்திரிகையாளர் தர்மேந்தர்
ராத் ரோல்ஸ் பத்திரிகையின் எடிட்டர் கல்குவாரிக்கு எதிராக இயற்கை வளங்களை காப்பாற்றுவதற்காக மண்குவாரி பிரச்சனையை வெளிக்கொண்டு வருவதற்காக கனிம வள கொள்கையை வெளிக்கொண்டு வருவதற்காக குண்டர் தடை சட்டம் அவர் மீது பாய்ந்தது. தென்காசி மாவட்டத்தில் இருந்த தம்பி மணிகண்டன் மீது கல்குவாரி பிரச்சனை கைது குண்டர் தடை சட்டம் பாய்ந்தது. இப்படி தொடர்ச்சியாக கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் தமிழகம் முழுவதும் மிரட்டப்படுகின்றார்கள், பொய் வழக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். ஒரு சில துக்ககரமான நிகழ்வுகளில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றது என்பது வருத்தமான விஷயம். ஆழம் தெரியாமல் காலை விடுவது போல் நம்முடைய தோழமைகள் செயல்படுவதும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. கல்குவாரி போன்ற பெரிய பிரச்சனைகளை கையில் எடுப்பவர்கள் கொஞ்சம் வலிமையாக ஒரு கட்டமைப்பினை போராட்டத்துக்கான சட்ட போராட்டத்தை நடத்துவதற்கும் களப்போராட்டத்தை நடத்துவதற்கும் உரிய பாதுகாப்பினை உருவாக்கி கொண்டு போராடுங்கள் என்ற கோரிக்கையினை தொடர்ந்து 10 ரூபாய்க்கும் சொல்லி வருகின்றதோடு இதற்கான பயிற்சிகளையும் கொடுத்து வருகின்றோம். சமூக ஆர்வலர்கள் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகளை பொறுத்தவரை 10 ரூபாய்க்கும் மிக உன்னிப்பாக அந்த விஷயங்களை கண்காணித்து வருகின்றது. குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தவரை சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பினை உருவாக்கக்கூடிய வகையில் நாம் தொடர்ந்து செயல்படுவோம். உங்களுடைய நன்றி. வணக்கம்.